ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதை நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா, டபுள் எவிக்ஷனா, ஒரு பக்கம் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதில் என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எவிக்ஷனாக இருந்தால் அன்ஷிதா தான் மோஸ்ட்லி போவாங்க. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் அன்ஷிதா, ஜெஃப்ரி, ஆல்மோஸ்ட் அன்ஷிதா தான் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. ஒருவேளை டபுள் எவிக்ஷனாக இருந்தால் ஜெஃப்ரி அனுப்பவும் வாய்ப்பு இருக்குது. அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு வர பட்சத்தில் பவித்ரா ஆர் மஞ்சரி அப்படின்னு கூட வந்து நிற்கலாம். ஏன் அன்ஃபேர் எவிக்ஷன் வரைக்கும் போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலிக்கு யாரை கொண்டு போகணும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் உள்ளே வைக்க போகிறாங்க. அன்ஷிதாவை வந்து எவிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெஃப்ரியும் சரி, மஞ்சரியும் சரி, பவித்ராவும் சரி, டிக்கெட் டு ஃபினாலிக்கு நல்லாவே டஃப் கொடுப்பாங்க அந்த டாஸ்கில். ஒருவேளை அவங்களில் யாருக்காச்சும் டிக்கெட் டு ஃபினாலி கிடைக்கணும்னு சேனல் டிசைட் பண்ணால் மட்டும்தான் அவங்கள உள்ளே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, அதுக்கு பதில் ரயான், ராணவ், விஷால் இவங்களுக்கு கிடைக்கணும்னு யோசிச்சாங்கன்னா இவங்க 3 பேரில் யாரை வேணால் அன்ஃபேர் எவிக்ஷனுக்கு அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஓட்டிங் ப்ராசஸில் நடக்குமான்னு கேட்டால் மஞ்சரிலாம் செகண்டில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தாலுமே அது அன்அஃபிஷியல் ஓட்டிங்னும் போது அஃபிஷியல் ஓட்டிங்னு தனியாக ஒரு விஷயம் அவங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க என்ன வேணால் என்ன அஃபிஷியல் ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங்னாலுமே எதிர்பாராததே எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும்போது சேனல் வந்து என்ன சொல்கிறது, டிக்கெட் டு ஃபினாலிக்கு யாரை கொண்டு போகணுன்னு டிசைட் பண்ணுறாங்களோ அவங்கள உள்ளே எப்படியாவது இழுத்து பிடிப்பாங்க. யாரை வேணான்னு டிசைட் பண்ணுறாங்களோ அவங்கள ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வெளில அனுப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த வாரமும் தீபக்லாம் நாமினேஷனில் வரவே இல்லை. அப்போ சேனல் ஆப்வியஸாக அவரை உள்ளே வச்சிருக்க தான் ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னும்போது அப்போ ஜெஃப்ரியை வெளில அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஓட்டிங் இல்லை, நியாயமாக அவரை வெளில அனுப்பணும். பட் ஆனால் தெரியல, அவரை உள்ளே வச்சுட்டு பவித்ராவையோ மஞ்சரியோ கூட அனுப்பலாம். ஏன்னா விஷாலை அனுப்ப மாட்டாங்க. விஷால் மேலே இவ்வளோ கான்ட்ரவர்சி இருக்குது. அவர் வந்து ஒரு பொண்ணை தப்பாக பேசியிருக்காரு, இன்றைக்கி சாரி கேட்டிருக்காரு. அவரை சாரி கேட்க வச்சதே அவர் உள்ளே விற்கிறதுக்காக தானே. அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஃபுல் அண்ட் ஃபுல் சேனலோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ டிக்கெட் டு ஃபினாலி ஃபேராக நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது எனக்கு தெரியல. ஆனால் சேனல் இதில் அவங்களுக்கு ஏற்ற ஃபேர் கேமை தான் ஆடுவாங்க. அப்படின்னும்போது இந்த டாஸ்க்கு சூப்பராக விளையாடணும் ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்க மஞ்சரியோ, பவித்ராவோ, ஜெஃப்ரியோ அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சா தானே அந்த சான்ஸுக்கு அவங்க வந்து அதை டஃப் கொடுக்க முடியும். அந்த சான்ஸே அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க எப்படி டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னும்போது இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் தான் அது இருக்குது. மஞ்சரி நிஜமாகவே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னாலுமே தீபக் விஸ் மஞ்சரி அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோன்னா மஞ்சரியை விடவும் தீபக்குக்கு தான் வந்து சேனல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நானே நிறைய 2-3 இடத்துல சொல்லியிருக்கேன். டாப் 5க்கு வர்றதுக்கு தீபக்குக்கும் டிசர்விங் இருக்குது, மஞ்சரிக்கும் டிசர்விங் இருக்குது. ஆனால் தீபக்கா மஞ்சரியான்னு கேட்டால் சேஃப் கேம் ஆடின தீபக்கை விட ஸ்ட்ராங் கேம் ஆடின மஞ்சரியை தான் நான் சொல்லுவேன். ஜென்யூன்னு சொல்கிற இடத்துல அந்த ஜென்யூன் எப்படி வரும்னா சேஃப் ஆடினா மட்டும்தான் வரும். அப்படின்ற பட்சத்தில் இதில் மஞ்சரி அவங்களுக்கான ஃபுல் பொட்டென்ஷியலை எல்லா இடத்துலையும் போட்டிருக்காங்க. அது தப்போ சரியோ நான் எனக்கான கேம் ஆட வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அவங்க நின்று இருக்காங்க. அப்படி பார்த்தா என்னோடய ஓட்டு மஞ்சரிக்கு தான். ஆனால் தீபக் தான் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னும் போது விஷால், ரயான், ராணவ் இவங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்போது ஜெஃப்ரியும் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை, மஞ்சரியும் விஜய் டிவி ப்ராடக்ட் இல்லை, பவித்ரா வந்து ஓரளவுக்கு விஜய் டிவி ப்ராடக்ட்னாலுமே இவங்கெல்லாம் சீனியர் லெவலில் இருக்க ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பட்சத்தில் இவங்கள தான் சேனல் உள்ளே வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னும்போது இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் அன்ஷிதாவா, ஜெஃப்ரியா இல்லை அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கும்போது இப்படி ஒரு பாலிடிக்ஸ் பிபி டீமில் எப்பயுமே நடக்கும் அப்படின்றது தான் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பிபி டீமே இந்த பாலிடிக்ஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்படின்னும்போது இது ஒரு கமர்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னும்போது நிஜமாகவே ஒரு ஃபேரோட தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸை யாருக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணுறது கூட பிபி டீம் தான். அப்படின்னும்போது அங்கே ஒரு பாலிடிக்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம இதையும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் கைஸ். தேங்க்யூ.